வணக்கம். ஆகாஷ்வாணி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். தமிழகத்தில் மொத்தம் உள்ள 234 சட்டசபை உறுப்பினர்களில் தாவேகா 100 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளதால் பிற கட்சிகளின் ஆதரவை பெறுவதற்கான பணிகளில் அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் ஈடுபட்டுள்ளார். தமது கட்சியின் முக்கிய நிர்வாகிகளான திரு புஸ்ஸி ஆனந்த், திரு செங்கோட்டையன், திரு ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோருடன் அவர் ஆலோசனை நடத்தினார். இதனிடையே தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளிப்பது தொடர்பாக புதுடெல்லியில் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கேவுடன் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி ஆலோசனை மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திரு கே.சி. வேணுகோபால், காங்கிரஸ் தலைமையுடன் ஆதரவு கோரி திரு விஜய் பேசியிருப்பதாக செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். திமுக சார்பில் வெற்றி பெற்ற புதிய சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டம் நாளை மாலை 5:30 மணிக்கு அக்கட்சியின் தலைமை அலுவலகமான அறிவாலயத்தில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்ற அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற உள்ளது. பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் வெற்றி பெற்ற சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டமும் அக்கட்சி தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான டாக்டர் அன்புமணி தலைமையில் இன்று நடைபெற உள்ளது. திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் தாம் போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்த கொளத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களிலும் நேரில் சென்று வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தார். தேர்தல் நடந்து முடிந்த தமிழ்நாடு, புதுச்சேரி, அசாம், கேரளா, மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களில் புதிய சட்டப்பேரவைகளை அமைக்குமாறு மாநில ஆளுநர்களுக்கு தேர்தல் ஆணையம் அறிவிக்கை அனுப்பியுள்ளது. சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் தேர்வு குறித்து கட்சி தலைமையே முடிவெடுக்கும் என்று செய்தியாளர்களிடம் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். மேற்கு வங்க மாநிலத்தில் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பிஜேபி பெற்றிருப்பதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடியை பிரதமராக பெற்றிருப்பது இந்தியாவிற்கு அதிர்ஷ்டம் என்றும் டிரம்ப் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.